ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை வேலையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த ரேஷன் கடை வேலைக்காக விண்ணப்பித்து அனைவருமே பார்த்தீங்கன்னா நேர்காணல் முடித்துவிட்டு ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ரிசல்ட்டுக்கான உண்மை நிலவரம் என்ன, ரிசல்ட் எப்போ தான் அப்டேட் பண்ணுவாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியலான வெப்சைட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா விரைவில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நாளை முதல் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு மெரிட் லிஸ்ட் ரெடியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தகுதியானவர்கள் பார்த்தீங்கன்னா பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ரேஷன் கடை வேலைக்காக அப்ளை பண்ணி நேர்காணல் முடித்து விட்ட தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய தகவலை சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பொங்கல் பரிசு காரணமாக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இல்லையா. பொங்கல் பரிசு வாங்குறவங்களுக்கு மீண்டும் 25ஆம் தேதி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து தான் அவர் நேற்று இதை குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அதனால் உங்களுக்கு இந்த டிஎன் ரேஷன் கடையுடைய தேர்வு முடிவுகள் கூடிய விரைவில் இன்னும் 2 நாட்களில் உங்களுக்கு வழங்கப்படும், தகுதியானவர்களை பட்டியலில் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் முடித்துவிட்டு செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து திங்கள் செவ்வாயில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த ரேஷன் கடை தேர்வுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி லாஸ்ட் வீக்கு தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனால் லாஸ்ட் வீக்கில் தான் வெளியிட போகிறாங்க. அதனால் இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தவரை எதனால் டிலே ஆகுது, அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது, இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை செஞ்சு இது வரைக்குமே மெரிட் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அனைத்து மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா 90% மேலே முடித்திருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு நேர்காணலே நடக்காமல் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் இன்னுமே நடக்கலை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்துருந்துச்சு இல்லையா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக் அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மீண்டும் செக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்க மெரிட் லிஸ்ட் அந்த நேர்காணலை நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மெரிட் லிஸ்ட் பட்டியல் பார்த்தீங்கன்னா விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதனால் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் பொது விநியோக திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள 3322 சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பணியிடங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட நேர்முக தேர்வில் கலந்து கொண்ட விண்ணப்பதாரர்களின் தகுதி பட்டியல் முடிவு அநேகமாக 2025 ஜனவரியில் வெளியிடப்படும் என அனைவராலுமே எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே ஜனவரி 6ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிவட்டாரத்தில் பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு வெளியாக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே எதன் அடிப்படையில் அனைவருமே வழங்கியிருக்காங்க, யாருக்கெல்லாம் இதில் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலையா அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாருக்குமே ஒரு கேள்வியாகவே இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்காக அனைவருமே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான தகவல், உண்மையான நிலவரம் தான் பார்த்தீங்கன்னா நாம் கொடுக்க போகிறோம். அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்காக தான் அப்ளை பண்ணி நேர்காணலும் முடித்துவிட்டு அனைவருமே நேர்காணலுக்கான ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கீங்க. அந்த ரிசல்ட்டை குறித்து என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலம் கால் பண்ணி கேட்கும்போது ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்னும் வெளியாகிடும், பொங்கல் முடிந்தோடனே நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதெல்லாம் கன்ஃபார்ம் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கன்ஃபார்மாக 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ரிசல்ட்டு எதிர்பார்க்கலாம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தினாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வெளியாக போகுது. இந்த ரிசல்ட்டில் எப்படியெல்லாம் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க, எதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வழங்கியிருக்காங்க.
ஸோ ஏற்கனவே நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் டாக்குமெண்ட் அனைத்துமே வந்து ஸோ பதிவு பண்ணியிருக்கணும். இதெல்லாம் செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையே வந்து ஸோ கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த நேர்முக தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து எப்படி இருந்தது? நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க? உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி அதில் வந்து சில மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் இந்த தகுதியெல்லாம் இருக்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட பேசக்கூடிய திறமைகள்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சில மார்க் வந்து கொடுப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையிலும் உங்களுடைய கட் ஆஃப் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட்டாக இருக்கு இல்லையா? இந்த வேலை இன்னும் வந்து பணப்புழக்கம் வந்து நடைபெற்றதுக்கு இன்னும் அது வந்து முடியல. தகுதியானவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட நிறைய பணங்கள்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மெகா ஊழல் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் சமீபத்தில் செய்தித்தாளில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. இந்த செய்தித்தாளின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து நடந்திருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து பேசக்கூடாது. அதனால் இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இருந்தாலும் இது வந்து இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அதிரடியாக ஒரு தனிப்படையே வந்து வைத்திருக்காங்க. அதனால் இந்த ரேஷன் கடை தேர்வுகளுக்கு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ரேஷன் கடை முடிவை பொறுத்தளவுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து கிடைக்கும், தகுதியானவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கூட்டுறவு தரப்பில் வந்து தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரேஷன் கடை தேர்வு மொழிகள் விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான இந்த ரிசல்ட்டு நாளை மறுநாளிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு சில மாவட்டங்களுக்கு வெளியாக போகுது. அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகும். இருந்தாலும் இதில் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா, முன்னுரிமை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா இதில் தகுதியானவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு ஆஃபீஸ் மூலம் பதிவு பண்ணியிருக்கணும். இதன் அடிப்படையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தான் முன்னுரிமையும் வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருமே எதிர்பார்த்த ஒரு வேலைவாய்ப்பாக இருந்தாலும் இதில் வந்து மெரிட் லிஸ்ட்டை பொறுத்து எதுவுமே எக்ஸாம் இல்லாமல் நேர்முக தேர்வு வந்து பண்ணியிருக்காங்க. இதனால் அவங்க மோஸ்ட்லி மெரிட் லிஸ்ட் தான் ப்ராப்பராக செக் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதன் மூலமாக அப்டேட் ஆகும், எப்படி அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய டிஆர்பி ஆஃபீஸ் மூலமாக அஃபீஷியலான வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டை வந்து கொடுப்பாங்க. அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வரதுக்கான வாய்ப்புகளே வந்து இல்லை. ஏதாவது மிஸ்டேக் வந்து நடந்தது அப்படின்னா இதில் வந்து யாரும் இதில் வந்து நம்பாதீங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.